ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் பிளான்ட்ஸ் கட்டிங்ஸ் வந்து நம்ம நட போகிறோம். நல்லா எப்படி வேர் வர வைக்கிறது, கட்டிங்ஸ் வச்ச உடனே எல்லா கிளைகளும் நமக்கு வந்து எல்லா ஸ்டெம்லேயும் நிறைய வேர் வர வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதியம் பண்ணால் பன்னீர் ரோஜா செடி சின்ன மெலிசாக இருக்கிற குச்சி தான் நான் வந்து பிரான்ச் வந்து நட்டு வச்சுருந்தேன். எவ்வளோ அழகாக பூ பூத்திருக்கு பாருங்கள். 2 இன்ச் அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன். அதுலேயே மெதுவாக 2 நாள் கழிச்சு இவ்வளோ வந்து பிரான்ச் வந்து பூ பூத்துது. ஆனால் சின்ன பூவாக தான் இருக்குது, நல்லா அடுக்காக இருக்குது. ஏன்னா நம்ம திக்கான பிரான்ச்சஸ் போட்டிருந்தால் பெரிய பூ தான் காமிச்சிருக்கோம் நம்மளுக்கு பூத்து. நான் சில டைமில் நம்ம கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறோம், அங்கங்கே சரியில்லை சின்ன சின்ன குச்சிங்கெல்லாம். அந்த சமயத்தில் நான் வச்சுட்டு இந்த பிளான்ட்டில் இந்த மண்ணுக்குள்ளே சில டைமில் கவரில் மண்ணு கொட்டி ரெடியாக வச்சுருப்பேன். அது போல் பக்கத்தில் இருந்ததுனால வச்சு இது பதியம் பண்ணியிருக்கேன். நிறைய அது போல் பதியம் ஆகிருக்கு. அங்கங்கே சாயில் எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன், அது போலலாம் ரெடி பண்ணால் சீக்கிரமாக வேர் பிடிச்சி நல்லா பூக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பன்னீர் ரோஜா செடி ஏதாவது ரொம்ப ரேர் கலர்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம். ரொம்ப நிறைய எது பார்த்தாலும் ரோஜா செடி வாங்காமல் நம்ம இது போலலாம் நீங்கள் வளர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வளர்க்கலாம் ரோஜா செடி. ஏன்னா நிறைய ரோஜா செடி வச்சுருந்தாலும் பார்க்க முடியாது. இருக்கிற ரோஜாங்களே இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 தொட்டிக்கு சின்ன சின்ன பாட்டுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த செடிங்களை நல்லா பூக்க வச்சு நம்ம பறிச்சுக்கலாம். சாமிக்கு வேணும்னா பறிச்சுக்கலாம், நம்மளும் பறித்து வச்சுக்கலாம். அப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பன்னீர் ரோஜா வாங்குகிறோம், அது பூவே பூக்காது. அந்த சமயத்துலலாம் நம்ம நல்லா ஒரு 2-3 தொட்டிக்கு பதியம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சாயில் எப்படி ரெடி பண்ணியிருக்கிறேன்னா பாருங்கள், இந்த சாமந்தி செடிக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மண்ணு கூட நான் கலந்தெல்லாம் எப்படி வைக்கணும், ட்ரை லீஃப் எல்லாம் வச்சுன்னு சொல்லிட்டு கூட வீடியோ பண்ணியிருப்பேன். அது போல் தான் இந்த சாயிலெலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாமந்திக்கு அதுக்குள்ள தான் மண் ரெடி பண்ணி நட்டேன். இந்த சாமந்தி செடியில் இதெல்லாம் புது லீஃபு, புதுசாக இப்போ தான் வளருது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் பிளான்ட்டு. ஏன்னா சாயில் அது போல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் தான் இந்த கவரில் வந்து பிளாக் கவர் இது பாருங்கள். பிளாக் கவரில் நான் தொட்டிக்குள்ளே சும்மா வச்சுருக்கிறேன், கீழெல்லாம் மண் வருதுன்னு சொல்லிட்டு. இது போல் வச்சுட்டு ட்ரை லீஃபு சாயில், பழைய சாயில் நல்லா கலந்துடணும். சாயிலே வந்து கொஞ்சம் ரிவர் சாண்ட் இருக்கணும். ஏன்னா பழைய மண்ணிலே ரிவர் சாண்டெல்லாம் இருக்கும் எனக்கு, அதனால தனியாக வந்து கலந்து வைக்கல. அந்த மண்ணும் ட்ரை லீஃபு எல்லாமே கலந்துட்டு நான் மண் வந்து இந்த கவருக்குள்ளே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ நடுற இடத்துல இன்னும் அதிகமாக மண் போட்டிருக்கேன். அப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வெள்ளை பென்சில் அது மாதிரி வச்சு குச்சியோ ஏதாவது வச்சு நீங்கள் கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணிட்டு நிறைய மண் போடணும், செம்மண் பழைய மண் அது போல் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்ரை லீஃபு இதெல்லாம் போடும்போது லேசாக, அதாவது வெயிட் இருக்காது மண் கவர் தூக்கும்போது. இது கொஞ்சம் அதிகமாக மண் சேர்த்துருக்கிறேன். எதுக்காகன்னா ஹவுஸ் பிளான்ட்டெல்லாம் வளர்க்கும்போது கொஞ்சம் மண்ணில் வளர்த்தா நல்லது, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 டேஸோ 2 டேஸ் கழிச்சு நான் வெயிலில் வச்சுருவேன். இப்போ வந்து பாருங்கள், பன்னீர் ரோஜா செடி, இதுவும் பன்னீர் ரோஸ் தான். நம்ம மெலிசான பிரான்ச் தான் இது கட் பண்ணி வச்சு ரொம்ப நுனி, ஆனாலும் வேர் பிடிச்சி நல்லா வளருது. இப்போ நான் ஃபுல்லாக கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நீங்கள் 1 hour தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நட ஆரம்பிக்கணும். கணு பகுதியாக கட் பண்ணி எடுக்கணும். கணு பகுதி எதுன்னா பாருங்கள், இது போல் 2 பிரான்ச் வருது. இப்படி சைடில் வர கிளைங்க கிட்ட நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் கணு பகுதி. இது 2 கணு பகுதி இருக்குதுல. எப்படின்னா இது வந்து 2ஆக இது போல் பிரிக்கலாம். நீங்கள் 2மே கூட பிரான்ச் தனித்தனியாக வர வச்சிடலாம். அப்படி நான் சொல்கிறது. இப்போது நம்ம கட்டிங்ஸ் பண்ண கிளைக்கு வந்து நம்ம நடுற இடத்துல வந்து தோல் நீக்கிடணும். கொஞ்சமாக திக்கான பிரான்ச்சஸ்க்கு மட்டும்தான் தோல் நீக்கணும். மற்ற பிரான்ச்சஸ்க்கெல்லாம் மெலிசாக இருக்கிற ஸ்டெம்க்கெல்லாம் நீங்கள் தோல் நீக்க தேவையில்ல. பாருங்கள், கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுட்ரு வந்து மஞ்சத்தூள் இது போல் லேசாக ஸ்டெம்முக்கு தடவிட்டு நீங்கள் வைக்கணும். இது போல் லைட்டாக ஹோல்ஸ் போட்டு இப்போ நடும்போது லேசாக கொஞ்சம் கிராஸாக வைங்க, ரொம்ப கிராஸாக வைக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம வைக்கிற இடம் பொறுத்து தான் இதெல்லாம். ரொம்ப கிராஸாக வைக்கணுன்னா இது போல் வச்சுட்டு நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சிடணும். கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. இப்போ சொல்கிறது எப்படின்னா பாருங்கள், இது போல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெம் உள்ளே வைக்கணும். அப்படி இது வந்து நான் வந்து ஒரு ஸ்டெம்முக்கு
தோல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ரிக்கான ஸ்டெம்முக்கு மட்டும் தோல் எடுங்க, மற்ற கிளைங்களுக்கெல்லாம் தோல் எடுக்க தேவையில்ல. நான் வந்து ஒரு 2 கிளைக்கு மட்டும்தான் தோல் நிற்கிறேன். நம்ம மாற்றி மாற்றி வைக்கணும், எல்லாமே அது போல் தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது போல் நம்ம 3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து சின்ன கவர் ஏற்கனவே குட்டி குட்டி கவரில் நம்ம வைப்போமே, அதில் தான் நான் நட்டுடுறேன். இப்போ இது போல் 3 கிளை வச்சுட்டு மஞ்சத்தூள் தடவிட்டு தண்ணி ஊற்றணும். சாயில் வந்து இது போல் தான் நான் வந்து ட்ரை லீஃபு, பழைய சாயில் அது போல் தான் நான் வந்து மண் ரெடி பண்ணி இந்த கவரில் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்று கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். பாருங்கள், நீங்கள் கட் பண்ண இடங்கள்லாம் மேல் பாகத்துலலாம் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் வந்து மஞ்சள் தேய்க்கணும். அதாவது அந்த ஸ்டெம்முக்கு வந்து நம்ம மஞ்சள் தேய்க்கிறதுனால ஃபங்கஸ் எல்லாம் வராது, டிசீஸ் வராமல் பிளான்ட் நல்லா வளரும், தளிர் வரும் சீக்கிரமாக. இப்போ இது போல் வச்சுட்டு, ஆனால் நீங்கள் வந்து கவர் போயிட்டு வைக்கலாம், கவர் மேலுக்கு கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து எல்லா செடியும் அப்படியே தான் வச்சுருக்கிறேன், அதனால் நம்ம கவர் கூட பண்ண தேவையில்லை. ஒரு 2 days வரைக்கும் நீங்கள் நிழலில் வச்சுட்டு 3rd டேலேருந்து வெயிலில் வச்சிடலாம். அதாவது வெயிலில் எது போல் வைக்கிறீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரோஸ் பிளான்ட்டில் இது போல் மண் இருக்கிற பிளான்ட்லேயே சைடில் வச்சிடணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதாவது சில்னஸ் இருக்கும், அதாவது சாயில்குள்ளே சில்னஸ் இருக்கும், நம்ம இந்த கவர் வைக்கும்போது சில்னஸ் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். இல்லைன்னா இது போல் கவர் கொட்டிட்டு இது போல் கவர் வச்சு, அதாவது மண் கொஞ்சமாக இது வரைக்கும் மண் போட்டுட்டு இந்த கவர் மேல் பாகத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம். டெய்லி இதே போல் அப்படியே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா கவர்லேருந்து நம்ம அப்படியே 3 செடியும் நீங்கள் பெரிய தொட்டியில் கூட அப்படியே இறக்கலாம். சப்போஸ் அது போலலாம் இறக்குறீங்கன்னா, இல்லைன்னா தனித்தனியாக பிரித்து நம்ம கவருக்கு வச்சிடலாம். கப்பு தொட்டிக்கு எந்த கப்பு தொட்டியில் நடுறீங்களோ அந்த கப்பு தொட்டியில் நடலாம். பன்னீர் ரோஸ் இது போல் தான் நான் நட்டிருக்கிறேன். இந்த பிரான்ச்சில் சின்ன சின்ன பிரான்ச் பாருங்கள், ரொம்ப நுனி நான் கட் பண்ணி வச்சுது. அது போல் பிரான்ச் கூட நல்லா வேர் பிடிச்சி பூ கூட பூத்துச்சு பாருங்கள், பன்னீர் ரோஜா. இது போலலாம் நம்ம வந்து பன்னீர் ரோஜா கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு பதியம் வைக்கலாம். சின்ன சின்ன கிளையிலே நீங்கள் வந்து பதியம் எடுக்கலாம். மெல்லிசாக இருக்குது சின்ன செடி எப்படி எடுக்கிறது அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த கிளை வச்சாலும் பதியமாகும். இது போல் பதியம் வச்சுட்டு மேல் மஞ்சள் மட்டும் தடவிடணும். டெய்லி தண்ணி விடக்கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது போல் தண்ணி விடணும். சப்போஸ் நிழலில் வைக்கிறேன்னா நீங்கள் 2 days ஒன்ஸ் கூட ஊற்றலாம். எந்த தண்ணி கொடுக்கறது, அதாவது சாய்க்குள்ளேன்னா நீங்கள் கத்தாழை தண்ணி கூட விடலாம். அலோவேரா தண்ணி கூட ஊற்றலாம் செடிக்கு, சீக்கிரமாக ரூட்டு வந்து அதிகமாக வரும். அதே போல் கடலை மாவு தண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். மஞ்சள் தடவிட்டு பிரான்ச் நான் நட்டிருக்கிறேன். நீங்கள் கடலை மாவும் மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டு, அதாவது அந்த பிரான்ச்சுக்கு தடவிட்டு கூட நட்டுக்கலாம். ரைஸ் பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு ரெண்டுமே சேர்த்துட்டு கூட தடவிட்டு நீங்கள் செடி நட்டுடலாம் கிளை பிரான்ச்சு. இது போல் நீங்கள் நட்டிங்கன்னா சீக்கிரமாக ரூட் வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.